வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடி பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். தீபாவளியை முன்னிட்டு அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். இதனால் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை சென்னை மாநகரமே பட்டாசுகளால் ஒளிர்ந்தது. வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் வீடுகளில் பட்டாசுகள் வெடித்தும் மக்கள் மகிழ்ந்தனர். சென்னை விமான நிலையத்தில் 3D திரைகள் மூலம் பயணிகளுக்கு வண்ணமயமான தீபாவளி வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளை வரவேற்று வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பெரிய திரையில் திரையிடப்பட்ட 3D காட்சிகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதன் மூலம் பயணிகள் தங்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை விமான நிலையத்திலேயே தொடங்கினர். பாலாற்று வெள்ளத்தில் சிக்கிய 3 குழந்தைகள், 6 பெண்கள் உள்ளிட்ட 17 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். வாணியம்பாடியை அடுத்த நாற்றம்பள்ளி பகுதியில் பாலாறு படுகையில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்ற 17 பேர் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி 17 பேரையும் பாதுகாப்பாக மீட்டனர். தீபாவளியை முன்னிட்டு ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இசைஞானி இளையராஜா வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தனது அடுத்த சிம்போனி இசை தொகுப்பை எழுத உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் சிம்போனி டான்சஸ் என்ற புதிய இசை கோர்வையை எழுத உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த இனிய தீபாவளி நாளிலே உங்களுக்கெல்லாம் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எனது அடுத்த சிம்பனிகளை எழுதுவதற்கு தீபாவளி அம்மாவின் நினைவு தினத்தை முடித்துவிட்டு வந்து தொடங்கலாம் என்றிருக்கிறேன். அத்துடன் புதிய படைப்பாக சிம்பனிக் டான்சஸ் என்ற ஒரு புதிய இசைக்கோர்வையையும் எழுதுவதற்காக இருக்கிறேன். இதை உங்களுக்கு தீபாவளியின் நற்செய்தியாக நான் சொல்கிறேன். தீபாவளியை முன்னிட்டு சாத்தனூர் அணையில் ஏராளமானோர் குவித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தனூர் அணையில் நீர் நிரம்பியுள்ளதால் அணையில் 9 மதகுகளும் திறக்கப்பட்டு கண்களுக்கு விருந்தளித்தன. அணையில் உள்ள நீச்சல் குளத்தில் நீராடி சிறுவர்கள் மகிழ்ந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இதனால் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சிவகாசி அடுத்த விஸ்வநத்தம் பகுதியில் கராத்தே வீரர் சிலம்பத்தில் தீப்பொறி வெளிவரும் பட்டாசுகளை பற்ற வைத்து தீப்பொறி பறக்க சிலம்பம் சுற்றியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. சிலம்பத்தின் இரு பக்கமும் மத்தாப்புகளை கட்டி வைத்து பற்ற வைத்த கராத்தே வீரர் முருகன் அதனை தீப்பொறி மேலே படாத வகையில் லாவகமாக சுற்றி அசத்தினார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புகழ்பெற்ற காந்தகார் கோபுரம் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை அளித்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கட்டடங்கள் தீபாவளியை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. வீடுகளில் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டதுடன் பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளியை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். கோவாவில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாடினார். அப்போது INS விக்ராந்த் போர்க்கப்பலில் இருந்து சேரி பாய்ந்த போர் விமானங்கள் நிகழ்த்திய சாகசங்களையும் பிரதமர் மோடி கண்டு மகிழ்ந்தார்.
மேலும் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக வருகை தந்த மோடியை வரவேற்று வீரர்கள் பாடல்களையும் பாடினர். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மும்பையில் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகள் வான்பரப்பையே வர்ணஜாலமாக மாற்றின. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் மக்கள் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இதேபோல் மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தீபாவளி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாடல்களுக்கு நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.